அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல் நீராவி இயந்திரம் உருவாக்கி தொழில் புரட்சிக்கு வித்திட்ட ஜேம்ஸ் வாட் பிறந்த தினம் இன்று. ஜேம்ஸ் வாட் ஜனவரி 19, 1736 5ஆம் கிளைட்டில் உள்ள கிரீனாக் என்னும் துறைமுக பகுதியில் பிறந்தார். இவரது தந்தையார் கப்பல் கட்டுநராகவும் கப்பல் உரிமையாளராகவும் ஒப்பந்தக்காரராகவும் இருந்தார். ஜேம்ஸ் வாட்டின் தாயார் அக்னஸ் முயிட்ஹெட் மதிப்புமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். நன்றாக படித்திருந்தார். வாட் ஒழுங்காக பள்ளிக்கு செல்லவில்லை. சிறு வயதில் வரைவதில் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார். காகிதம் வாங்க காசு இருக்காது என்பதால் வீட்டு தரையிலே வரைவார். இவரது ஓவியங்களில் வட்டம், சதுரம், முக்கோணம் என கணித சம்பந்தமானவை அதிகமாக இடம்பெறும். பிறவிலேயே சற்று பலவீனமானவர். உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும். தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல முடியாததால் அம்மாவிடம் வீட்டிலே கற்றார். கணிதம் கற்பதில் இவர் அதிகம் ஆர்வம் காட்டினார். இவர் 18 வயதாக இருந்தபோது இவரது தாயார் காலமானார். இவரது தந்தையின் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருந்தது. கருவிகள் செய்வது பற்றி கற்றுக்கொள்வதற்கு லண்டனுக்கு சென்ற வாட் ஓராண்டுக்கு பின்னர் திரும்பவும் ஸ்காட்லாந்துக்கு வந்தார். அங்கே அவர் தனது சொந்த கருவிகள் செய்யும் தொழில் தொடங்க எண்ணினார். 1759ஆம் ஆண்டில் வாட்டின் நண்பரான ஜான்ஸ் ராப்சன் உந்து சக்தியின் ஆதாரமான நீராவி பயன்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். நியூஹோமன் நீராவி இயந்திரத்தின் வடிவமைப்பில் எந்த மாற்றமும் இல்லாமல் சுரங்கங்களிலிருந்து தண்ணீர் வெளியேற்றுவதற்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளது. வாட் ஒரு இயங்கும் நீராவி இயந்திரத்தை அவர் பார்த்ததில்லை என்றாலும் நீராவி மூலம் பரிசோதனை செய்ய தொடங்கினார். அவர் ஒரு மாதிரியை கட்ட முயன்றார். அது திருப்திகரமாக வேலை செய்ய தவறிவிட்டது. ஆனால் அவர் தனது பரிசோதனையை தொடர்ந்தார். அந்த நீராவி இயந்திரம் பற்றி அவர் எல்லாவற்றையும் படிக்க தொடங்கினார். உள்ளுறை வெப்பத்தின் முக்கியத்துவம் குறித்து வாட் உணரத் தொடங்கினார். மேலும் நிலையான வெப்ப மாற்றம் நிகழும்போது ஏற்படும் வெப்ப ஆற்றல், நீராவி இயந்திரம் இயக்க பயன்படும் விதம் குறித்து புரிதல் வாட்டிற்கு புதியது மற்றும் இதை பற்றி வாட்டின் நண்பர் ஜோசப் பிளாக் சில வருடங்களுக்கு முன் கண்டுபிடித்திருந்தார். வெப்ப இயக்க ஆற்றல் துறையில் நீராவி இயந்திரம் இயக்கம் குறித்த புரிதல் ஆரம்ப நிலையிலே இருந்தது. மேலும் இதே நிலையில் முறைப்படுத்தப்படாமல் அடுத்த 100 ஆண்டுகள் நீடித்தது. 1763 பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான ஒரு நியூஹோம் இயந்திரத்தின் மாதிரியை சரி செய்ய வாட் கேட்டுக்கொள்ளப்பட்டார். பழுது பார்த்த பின்னரும் கூட இயந்திரம் அரிதாகவே வேலை செய்தது. ஏராளமான பரிசோதனைக்கு பின்னர் ஒவ்வொரு சுழற்சியிலும் நீராவியால் பெறப்படும் வெப்ப ஆற்றலின் 1/3 பங்கு இயந்திரத்தின் உருளையை வெப்பமடைய செய்யவே பயன்படுத்தப்பட்டது என்று வாட் விளக்கினார். இந்த வெப்ப ஆற்றல் வீணடிக்கப்பட்டது. ஏனெனில் ஒவ்வொரு சுழற்சியிலும் உருளையின் உள்ளே அழுத்தத்தை குறைப்பதற்காக குளிர்ந்த நீராவியை குளிரடைய செய்ய உட்செலுத்தப்பட்டது. இதனால் மீண்டும் மீண்டும் உருளையை வெப்பப்படுத்துவதும் குளிர்விப்பதும் ஒவ்வொரு சுழற்சியிலும் நிகழ்வதால் இயந்திரம் அதிக இயக்க ஆற்றல் திறனை மாற்றாமல் அதிக வெப்ப ஆற்றல் வீணடிக்கப்பட்டது. வாட்டின் முக்கியமான கண்டுபிடிப்பு மே 1765ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. காரணம், பிரிஸ்டனிலிருந்து வெளியே ஒரு தனி அறையில் நீராவி வெப்பத்தை குளிர செய்தார். இந்த செயல்முறையால் ஒரே சீரான வெப்ப இயந்திர உருளையின் உட்பகுதியை பராமரிக்க முடிந்தது. ஏனென்றால் உருளையை சுற்றி ஒரு நீராவி ஜாக்கெட்டால் சூழப்பட்டிருந்தது. இதனால் ஒவ்வொரு சுழற்சியிலும் சில சிறிய எரிசக்தி உறிஞ்சப்பட்டு பயனுள்ள வேலையை செய்வதற்கு அதிக அளவில் இயக்க ஆற்றல் கிடைக்கிறது. அதே வருடத்தில் ஜேம்ஸ் வாட் செயல்படும் ஒரு மாதிரியையும் உருவாக்கினார். ஒரு சாத்தியமான வேலை செய்யக்கூடிய வடிவமைப்பு இருந்த போதிலும் முழு அளவிலான இயந்திரத்தை கட்டமைப்பதில் கணிசமான சிக்கல்கள் இருந்தன. இதற்கு அதிக மூலதனம் தேவைப்படுகிறது. அதில் சில கருப்பு பணத்தில் இருந்து வந்தன. வாட்டிற்கு ஜான் ரோபக்கிடமிருந்து கணிசமான ஆதரவு கிடைத்தது. ஜான் பால்க் அருகில் உள்ள பிரபலமான கரோன் இரும்பு பட்டறையின் நிறுவனரானார். வாட் இவருடன் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினார். ரோபக் அவர்கள் போன்ஸ் என்னும் இடத்தில் உள்ள கின்னஸ் கவுன்சில் வசித்து வந்தார். அந்த சமயத்தில் வாட் அவரது நீராவி இயந்திரத்தை ரோபக் வீட்டிற்கு அருகில் உள்ள குழியில் செம்மைப்பட செய்தார்.
அந்த குழியின் கூண்டு மற்றும் வாட் மிகப்பெரிய திட்டங்களின் சாட்சியாக இன்று உள்ளது. 1776ஆம் ஆண்டில் முதல் நீராவி இயந்திரங்கள் நிறுவப்பட்டு வர்த்தக நிறுவனங்களில் வேலை செய்தன. இந்த முதல் இயந்திரங்கள் விசையியக்க திறனை வழங்க குழாய்கள் பயன்படுத்தப்பட்டன. அவை தண்டுகளின் அடிப்பகுதியில் குழாய் கம்பிகளை நகர்த்துவதற்கான ஒரே பரிமாற்ற இயக்கத்தை மட்டுமே உருவாக்கின. இந்த வடிவமைப்பு வணிக ரீதியாக வெற்றிகரமாக இருந்தது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வாட் அதிக இயந்திரங்களை நிறுவினார். குறிப்பாக கான்ஸ்வால் என்ற இடத்தில் உள்ள சுரங்கங்களிலிருந்து நீரை வெளியேற்றுவதற்காக நிறுவினார். இந்த ஆரம்ப இயந்திரங்கள் பவுல்டன் மற்றும் வாட் ஆகியோரால் தயாரிக்கப்படவில்லை. ஆனால் வாட் அவர்களால் வரையறுக்கப்பட்ட வரைபடங்களின் அடிப்படையில் மற்றவர்களிடமிருந்து தயாரிக்கப்பட்டன. வாட் அவர்கள் ஆலோசக பொறியாளராக மட்டுமே பணியாற்றினார். இயந்திரங்கள் மற்றும் அதன் அதிர்வெண்களில் துவக்கம் முதல் முறையாக வாட் அவர்களால் மேற்பார்வையிடப்பட்டது. பின்னர் அந்த வேலையை செய்ய அந்த நிறுவனத்தில் ஆண்கள் பணியமர்த்தப்பட்டனர். முதலில் இவை பெரிய இயந்திரங்களாக இருந்தன. உதாரணமாக ஒரு உருளை 50 அங்குல விட்டம் கொண்டதாகவும் மற்றும் 24 அடி உயரம் கொண்டதாகவும் இருந்தது. இந்த இயந்திரம் அமைப்பதற்கென்று தனிப்பட்ட கட்டிடம் தேவைப்பட்டது. பவுல்டன் மற்றும் வாட் தங்களின் ஆண்டு வருமானமாக புதிய இயந்திரத்தால் சேமிக்கப்படும் நிலக்கரியின் அளவில் 1/3 பகுதியை தங்களின் வேலைக்கான பணமாக பெற்றனர். வாட் தான் வாழ்ந்த காலத்திலேயே கௌரவிக்கப்பட்டார். 1784ஆம் ஆண்டில் அவர் எடிபரைனின் ராயல் சொசைட்டி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் 1787ஆம் ஆண்டில் ராட்டர்டாமின் செய்முறை தத்துவத்திற்கான பட்டாவியல் சங்கத்தின் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1789ஆம் ஆண்டில் கட்டிட பொறியாளர்களுக்கான சிமிட்டோனிய சங்கத்தின் உயர்மட்ட குழுவின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1806ஆம் ஆண்டில் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் சட்டத்திற்கான கௌரவ முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. பிரான்ஸ் அகாடமி அவரை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினராக தேர்ந்தெடுத்தது மற்றும் 1814இல் ஒரு வெளிநாட்டு இணைப்பாளராக நியமிக்கப்பட்டார். வாட் என்ற திறனுக்கான அளவீடு அலகு அனைத்துலக முறை அலகுகள் SI யூனிட், அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் SI யூனிட்டாக வாட் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. முறையாக நீராவி இயந்திரத்தின் வளர்ச்சிக்கு ஜேம்ஸ் வாட்டின் பங்களிப்பு அவரது பெயரில் வாட் என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. 1889ஆம் ஆண்டில் அறிவியல் மேம்பாட்டிற்கான பிரித்தானிய சங்கத்தின் 2ஆம் காங்கிரஸால் இந்த அலகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் 11வது 1960இல் திறன் இயற்பியல் சர்வதேச அமைப்பில் வாட் என்ற அலகு இணைக்கப்பட்டது. மே 29, 2009 அன்று இங்கிலாந்து வங்கி தனது புதிய $50 மதிப்பு கொண்ட பவுண்ட் ஸ்டெர்லிங் பணத்தாளில் பவுல்டான் மற்றும் வாட்டின் உருவங்கள் அச்சிடப்படும் என்று அறிவித்தது. இங்கிலாந்து வங்கியின் பணத்தாள் வரலாற்றில் 2 நபர்களின் உருவங்கள் அச்சிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த பணத்தாள் நவம்பர் 2 புழக்கத்திற்கு வரும் என்று செப்டம்பர் 2011இல் அறிவிக்கப்பட்டது. இயற்கையான நீராவி சக்தியை மகத்தான சக்தியாக மனித குலத்துக்கு மடைமாற்றிய வரலாற்று நாயகன் ஜேம்ஸ் வாட் முதல் நீராவி இயந்திரத்தை உருவாக்கி தொழில் புரட்சிக்கு வித்திட்டார். ஜேம்ஸ் வாட் ஆகஸ்ட் 25, 1819இல் தனது 83வது அகவையில் இங்கிலாந்தில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். வாட் அவர்களின் போதவுடல் பர்மிங்காம் நகரில் ஹேண்ட்ஸ்வாட்டில் உள்ள புனித மேரி தேவாலயத்தின் மைதானத்தில் புதைக்கப்பட்டது. பின்னாளில் வாட் அவர்களின் கல்லறையின் மேல் தேவாலயத்தின் கட்டிடம் விரிவாக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக அவருடைய கல்லறை இப்போது தேவாலயத்தின் அடியில் புதையுண்டதாக நம்பப்படுகிறது. மார்ச் 2011இல் ஒரு புதிய நிரந்தர அறிவியல் அருங்காட்சியகத்துக்கு ஒரு பகுதியாக ஜேம்ஸ் வாட் மற்றும் எமது உலகம் என்ற தலைப்பிடப்பட்டு பொதுமக்கள் காட்சியாக வைக்கப்பட்டது. இன்று நாம் பயன்படுத்தும் கார், பைக், ரயில் போன்ற அனைத்திற்கும் ஆரம்பகால இயந்திரமாக இருந்தது இந்த நீராவி இயந்திரமே ஆகும். நீராவி இயந்திரம் மேம்பாட்டு தான் இப்போது டீசல் இயந்திரம், பெட்ரோல் இயந்திரம் இதெல்லாம் நாம் இப்போ கார், பைக் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். இதற்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் விதையிட்ட ஜேம்ஸ் வாட்டை அனைவரும் நினைவு கூறுவோம். மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன்
நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சென்று கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.